இப்ப கேளு. நான் தான் அப்பவே உங்களை கிளம்புங்கன்னு சொன்னேனே. நீங்க கேட்காம இங்க இருந்து என்னையும் டென்ஷன் பண்றீங்க. நீங்களும் மாட்டிக்க போறீங்க. கோச்சிக்காத கௌதம், இலக்கிய மேல எந்த தப்பும் இல்ல. வேண்டுதல பாதியில நிறுத்தினா அபசகுணம் ஆயிடும்னு நான் தான் பிடிவாதம் பிடிச்சேன். சாரி கௌதம். அத்தை எதுக்கு திடீர்னு பால் குடம் எடுக்கிறாங்க? இங்க எல்லாமே திடீர்னு தானே நடக்குது. சரி விடுங்க. அதான் அத்தை பாக்குறதுக்குள்ள நாங்க மறைஞ்சுக்கிட்டோம்ல. நீங்க போய் அத்தை கிட்ட அவங்க பார்த்தது நாங்க இல்லன்னு சொல்லிடுங்க. அந்த ஐடியா எனக்கு தெரியாதா? ஆனா இதெல்லாம் அவசியமா? ரேவதி அம்மா தான் என்னோட அம்மாங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அன்னைக்கே ஜானு கிட்ட சொல்லி இருந்தா இப்ப இந்த பதட்டமும் டென்ஷனும் தேவையில்ல. அதுக்கு இல்ல கௌதம், ஜானகி வந்து. நீங்க பேசாதீங்கம்மா. என்ன பெத்த அம்மா நீங்க தானே. இத வெளியில சொல்றதுல என்ன பிரச்சனை? வானம் இடிஞ்சிருமா இல்ல பூமி ரெண்டா பொளந்துருமா? நான் முடிவு பண்ணிட்டேன். இப்பவே இங்கேயே நான் ஜானு கிட்ட உண்மையை சொல்ல போறேன். ஐயோ கௌதம், கௌதம் வேண்டாம் கௌதம். நீ பேசாத. உன்னாலதான் இவ்ளோ பிரச்சனையும்.